ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பையன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் எதுக்குமே எக்ஸ்கியூஸ் கொடுக்காமல் இருக்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஒருத்தவங்கள பேசுகிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இல்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லைம்மா, எதுவுமே ஒரு சில நிலைமைகளில் நம்ம மற்றவங்கள ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு இதாக எடுத்துக்கிட்டு போகிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே, நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்மளால் ஏற்றுக்கிறதுக்கும் ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் சரியாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எப்போதுமே மற்றவங்கள நம்ம கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறப்போ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பார்த்துக்கிட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னோன்னா, அதெல்லாம் முடிவு பண்ணிக்கிறதுக்கான ஒரு இது டைமாக இது இல்லை அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் சரியாக வரலை அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்காக எல்லாத்தையுமே மாற்றி பேசிட முடியாது. மாற்றி பேசுகிறனால ஒன்றும் ஆகிடாது. உங்களுக்கான ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு இதாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு தேவையான விஷயங்கள நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோம், இல்லை எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு டைமாக இருக்கட்டும் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் இது பண்ணுறதுக்கான ஒரு இதாக இல்லை அப்படிங்கிறப்போ, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் நம்ம பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும், ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காது அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நம்ம மாற்றிக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன். உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருக்கும். சரியாக இருக்காத விஷயங்களை நம்ம அதை நம்பி ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குவோம், பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்கல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்ம யாருக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தகுந்த மாதிரி தான் ஒரு சில முடிவுகளை எடுத்துக்கிட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் முடிவுகளை எடுத்துக்கிறத பற்றி பார்க்கலாம். அதை தாண்டி நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலையும் நம்மளால் எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது, எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் கஷ்டங்களை நினச்சா ஒன்றும் வாழ்க்கையில் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு கஷ்டங்கள் வர்றது இதெல்லாம் நம்மளுக்கு சகஜமான ஒரு விஷயம் ஆகிட்டு. ஏன்னா சகஜமான ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனோம்னா அதுவே நம்மளுக்கு பழகி போன விஷயமாகவும் மாறிட்டு. அதனால் அதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, இல்லைங்கள. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது இருக்கணும்ல அப்படின்னோடனே, அந்த பக்குவம்லாம் எனக்கு ஓரளவு கிடச்சிருச்சு. அதெல்லாம் நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலையும் ஒரு சரியான ஒரு இதாக இல்லை அப்படிங்கிறப்போ, அதுக்கான ஒரு இதாக நம்ம யாரையும் குறை சொல்கிறது மாதிரி இல்லை. குறை சொல்லி என்ன ஆக போகுது? அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு சில இது இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் சரியாமல் இல்லை எனக்கு. எல்லாமே எனக்கு சரியான ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான். அதெல்லாம் சரியான ஒரு விஷயமா இல்லைங்கிறப்போ, அதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்துட்டு போகிறது தான் நமக்கு ஒரு நல்லதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி, அதெல்லாம் ஓகே தான்.